நான் அகில ஃபார்வர்ட் கட்சியுடைய மத்திய குழு துணை நல்லமுத்து, மாநில தொழிற்சங்கத்துடைய தலைவர் தேசியுடைய. இந்த காணொளி எதற்காகனா, கடந்த 4 நாட்களாக தொடர்ந்து வலைதளங்களிலும் சமூக ஊடகங்களிலும் வரக்கூடிய ஒரு சில விரும்பத்தகாத விஷயங்களை முடிவுக்கு கொண்டு வர விரும்பி தவறான செய்திகளை பரப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதற்காகவும் தான் இந்த காணொளி. அதோடு உண்மை நிலை என்ன, எதற்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் மீண்டும் வந்திருக்கிறது என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய இடத்தில் மத்திய குழுவினுடைய சார்பாக நான் இருக்கிறேன். ஆகையினால் இங்கே ஒரு சில விஷயங்களை நான் உங்களோடு, கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள், கட்சியுடைய அனுதாபிகளோடு கலந்து கொள்ள வேண்டும் என்று மத்திய கமிட்டியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் தேவராஜனுடைய அனுமதியோடு தான் இந்த காணொளியை நான் பதிவிடுகிறேன். பொதுவாக 2ஆம் தேதி மத்திய குழுவிலிருந்து தேசிய பொதுச் செயலாளர் தேவராஜன் அவர்கள் அனுப்பியிருந்த ஒரு சர்க்குலர், அதாவது மாநில பொதுச் செயலாளரும் தேசிய துணைத் தலைவருமான கதிரவன் அவர்களை தற்காலிக இடைநீக்கம் கட்சியிலிருந்து செய்திருப்பது என்ற செய்தி அனைவருக்குமே ஒரு வருத்தத்தை அளித்தது என்பதுதான் உண்மை. என்றாலும் அதன் உண்மைத்தன்மை என்ன, எதற்காக இது நடைபெற்றது என்பதை விளக்க வேண்டிய கட்டாயம் சூழ்நிலை இங்கே இருக்கிறது. அதன் அடிப்படையிலே சில பொதுத்தளங்களிலும் சில ஊடகங்களிலும் சில ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற செய்திகள் எல்லாம் விரும்பத்தகாத செய்திகள் வந்ததன் அடிப்படையிலே மறுநாள், அதாவது 3ஆம் தேதி மறுபடியும் ஒரு சர்க்குலரை சென்ட்ரல் கமிட்டியில் இருந்து நமது தேவராஜன் அவர்கள், யாரும் பதிவிட வேண்டாம், இந்த தவறான செய்திகளையும் தேவையில்லாத செய்திகளையும் யாரும் பதிவிடக்கூடாது என்று ஒரு சர்க்குலர் அனுப்பியிருந்தார்கள். அதற்கும் மீறி ஒரு சில கட்சிக்கே சம்பந்தம் இல்லாத சில செய்தி ஊடகங்கள் அதை தொடர்ந்து பதிவிட்டு கொண்டே இருக்கிறார்கள் என்பதற்காக இந்த காணொளியை பதிய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ஒரு சிலருக்கு கட்சியினுடைய நிலைப்பாடு நன்றாக தெரியும், ஒரு சிலருக்கு கட்சியின் நிலைப்பாடு தெரியாத காரணத்தினால் இந்த செயல் நடந்து கொண்டே இருக்கிறது. என்றாலும் கூட பொதுச் செயலாளர் அந்த கதிரவன் அவர்கள் 4ஆம் தேதி ஒரு மாநில குழுவை கூட்டினார்கள். அதற்கு மத்தியில் சில நிர்வாகிகளிடம் அவர் கலந்து பேசினார். என்னை போன்ற ஒரு சில நிர்வாகிகள் தற்போது இந்த கூட்டம் தேவையில்லை, அதற்கு மத்திய குழுவிலே தேசிய பொதுச் செயலாளர் தேவராஜன் அவருடன் கலந்து பேசி ஒரு 2 நாட்கள் 3 நாட்கள் கழித்து வைத்துக் கொள்ளலாம் என்றுதான் நாங்கள் எல்லாம் கூறினோம். ஆனால் அவர் அவசரமாக அதை நடத்தியே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாய நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டு அதை நடத்தியிருக்கிறார். அதிலே பேசப்பட்ட கருத்துக்கள் மத்திய கமிட்டியில் இருக்கக்கூடிய தேசிய பொதுச் செயலாளர் அவர்களையே குறிவைத்து பேசப்பட்டுள்ளது என்பதுதான் மிகுந்த ஒரு வருத்தத்துக்கு உண்டான செய்தி. பொதுவாக கட்சிக்கு பைலா, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட், கான்ஸ்டியூஷன் சட்டங்கள் நமக்கு சட்டப்படி தான் அந்த கட்சியை நடத்தணும் அப்படிங்கிறதுல அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் எப்பயுமே சரியான பாதையில தான் இருந்திருக்கு. அந்த அடிப்படையில் கான்ஸ்டியூஷன் படி தான் என்னைய பொறுத்தமட்டில் தேசிய பொதுச் செயலாளர் தேவராஜன் அவர்கள் இந்த சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க. சர்க்குலரில் சொல்லப்பட்டது என்னன்னா, கட்சியுடைய சட்ட விதிகளை மதிக்காமல் கட்சி அகில இந்திய லெவலில் எடுத்த தீர்மானங்களையும் அதையிலிருந்து கண்டுகொள்ளாமல் அனைத்தும் தெரிந்த தேசிய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு செயலில், அதாவது பிஜேபி இருக்கக்கூடிய கூட்டணியில் போய் கலந்து கொண்டது தவறு. அதற்காக அவரை தற்காலிக
இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஒரு கட்சியினுடைய அடிப்படை சட்டம், ஒரு கட்சியினுடைய பாலிசி என்பது அடிப்படை சட்டங்களிலே கட்சியினுடைய சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனா பாலிசி விஷயத்துல அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுங்கிறது தான் அனைவருக்குமே தெரியும். அதே போல மரியாதைக்குரிய கதிரவன் அவர்களுக்கும் அது தெரியும். என்றாலும் அந்த 4ஆம் தேதி நடந்த கூட்டத்துல சில தவறான செய்திகளை பரப்பிட்டே இருக்காங்க. இங்க கலந்து கொண்ட ஒரு சில மாவட்ட செயலாளர்கள், அங்க கலந்து கொண்ட ஒரு சில மாநில நிர்வாகிகள், மத்திய குழு உறுப்பினர்கள் எல்லாருமே ஏதோ மத்திய கமிட்டி உடனே முதல் நாள் நினைச்சு மறுநாள் கதிரவனை நீக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தேவராஜனை வசைபாடுறது அது சரியான கட்சிக்கு ஒரு அணுகுமுறை இல்லை. அதை சரிப்படுத்திருக்கலாம், இல்லை அதை பேசாம அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருக்கலாம். அப்படிங்கிறது இல்லாம ஏதோ மத்திய கமிட்டியை எதிர்த்து பேசணும், தேவராஜனை அவர் செஞ்சது தப்பு அப்படிங்கிற மாதிரி இங்க அவர் தேவராஜன் மேல, மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் தேவராஜன் மேல ஒரு பார்வையை மாத்திருக்காங்க. அது விரும்ப தராது. அது மிகவும் வருத்தத்தை நிறைய பேருக்கு அளித்தது. நாங்கள் தேவராஜன் மறுபடியும் பேசி சில முடிவுகள் எட்டப்படணும் அப்படின்னு நாங்களாம் வலியுறுத்திருந்தாலும் கூட, ஒரு சில சமூக ஊடகங்களில் வந்த செய்தி மிக தரக்குறைவாக ஒரு அகில இந்திய பொதுச் செயலாளரை விமர்சித்து, பணத்திற்கு அடிமைப்பட்டவன் போலவும், மரியாதைக்குரிய சுரேஷ் அவரும், மரியாதைக்குரிய ஜெயராமும் அவர்கிட்ட பணம் வழங்கின மாதிரியும் ஒரு செய்தி ஊடகத்தில் ஐடி பிரிவுங்கிற அடிப்படையில் மதுரையில் இருந்து அந்த செய்தி எல்லாரையுமே மிகவும் பாதிக்கப்பட்டுச்சு. ஒரு பக்கம் மத்திய கமிட்டியில் பேசி ஒரு சுமூகமான தீர்வை ஏற்படுத்துறதுக்கு ஒரு கதவை திறக்கலாம்னு நினைக்கிறப்போ, இந்த செய்தி மிகவும் கண்ணியக்குறைவாக நடந்துட்டதுனால அதை பற்றி பேச முடியாத ஒரு சூழ்நிலையை அந்த ஐடி நிர்வாகிகள் செஞ்சிருந்தாங்க. அது மிகவும் மிகவும் வருத்தத்தை அளித்தது. அது மிகவும் கண்டிக்கத்தக்கது. என்றாலும் உடனடியாக அதை ரியாக்ட் பண்ண வேண்டாங்கிறதுக்காக தான் இப்போ யாருமே அதில் சரியா பண்ணல. இப்போ மரியாதைக்குரிய தேவராஜன் அவர்கள் 2ஆம் தேதி மார்ச் மாதம் அந்த மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் கதிரவன் அவர்களை இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவர் தெளிவா காரணங்கள் சொல்லியிருக்காரு. தயவு செஞ்சு மத்திய குழுவில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் அவர் அனுப்பியிருக்கக்கூடிய அந்த மத்திய குழுவிலிருந்து அனுப்பியிருக்கக்கூடிய சர்க்குலரை தயவு செஞ்சு மறுபடியும் நம்ம படிச்சு பார்க்கணும். அதில் அவர் எல்லா சஸ்பெண்ட் பண்ணதுக்கு உண்டான முழுமையான காரணம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது நவம்பர் மாதம் 16ஆம் தேதின்னு நான் கரெக்டாக நினைக்கிறேன். நவம்பர் 16ஆம் தேதி 2025 புதல் ஷோகாஸ் நோட்டீஸ் கதிரவன் அவர்களுக்கு சென்ட்ரல் கமிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கறதுங்கிறது தனிப்பட்ட தேவராஜனோட முடிவாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி மத்திய குழுவில் இருக்கக்கூடிய நமது மரியாதைக்குரிய வழக்கறிஞர் திருப்பதி, மரியாதைக்குரிய வழக்கறிஞர் இளையரசு உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு எல்லாருக்குமே ஒரு ஷோகாஸ் கொடுக்கப்படுவது என்பது தேவராஜனால் மட்டும் முடியாது என்பது எல்லாருக்கும் நன்றா தெரியும். மத்திய குழுவில் நடந்த அனைத்து விவகாரங்களும் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஒவ்வொரு மத்திய குழு கூட்டத்துக்கும் கதிரவன் வரும்பொழுது, மரியாதைக்குரிய பொதுச்செயலர் கதிரவன் வரும்பொழுது, அங்கே நடந்த சில விரும்பத்தகாத சம்பவமாக இருக்கட்டும், கட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எல்லாத்துலேயுமே இந்த மத்திய குழுவும் சரி, அகில இந்திய செயற்குழுவும் சரி, இவர் மத்திய குழு இருக்கக்கூடிய நடவடிக்கை அனைத்துக்கும் கதிரவன் ஒப்புதல் கொடுத்து கையெழுத்து போட்டு வந்திருக்கார். அந்த அடிப்படையில் அதிமுகவுடைய நமது முன்னாள் நம்ம முதலமைச்சர் எடப்பாடி அவர்களை நாங்கள் எல்லாம் போய் சென்னையில் சந்திச்சுட்டு வந்த உடனே என்டிஏ கூட்டணியில் அதிமுக இருக்கிறதுனால பிஜேபியுடைய மறைமுக, அதாவது அலைன்ஸில் அவங்களும் ஒரு அலைன்ஸ் பார்ட்னராக இருக்கிறதுனால
நம்மளுடைய கட்சியுடைய பார்ட்டி காங்கிரஸ்ல எடுத்த முடிவும், கட்சியுடைய சென்ட்ரல் கமிட்டி எடுத்திருக்கக்கூடிய முடிவும் அதுக்கு அகைன்ஸ்டா இருக்கு. மதசார்பற்ற கூட்டணியோட தான் நம்ம போகணும். அது ஒரு செக்யூலர் பார்ட்டி பிஜேபி அவங்களோட சேர்ந்து பயணிக்க கூடாதுன்னு எடுத்த சென்ட்ரல் கமிட்டி தீர்மானத்த நமது பொதுச் செயலாளர் அவர்களுக்கு சென்ட்ரல் கமிட்டியிலிருந்து அனுப்பி, அத மீறி அவரு தொடர்ந்து அதிமுக என்ற கூட்டணியில, பிஜேபியோடைய மறைமுக கூட்டணியில பயணித்ததின் அடிப்படையில, அவருக்கு நவம்பர் மாசம் 16ஆம் தேதி கிட்டத்தட்ட சொல்லப்போனா ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடியே அவருக்கு வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஷோகாஸ் நோட்டீஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்த மாநில தலைமை செயற்குழுல விவாதிச்சு, அத வந்து இங்கிருந்து ஒரு தபால் மறுபடியும் அனுப்பும் பொழுது, அந்த தபால்ல எக்ஸம்ஷன் கேட்டு அனுப்பியிருந்தான். எல்லாருமே சேர்ந்து தான் அனுப்பியிருந்தோம். எக்ஸம்ஷன் வேணும்னு அனுப்பியிருந்தோம். ஆனா அந்த தீர்மானம் மத்தியக்குழுல போடப்பட்ட தீர்மானத்த வந்து எவ்வளோ தூரம் வீரியம் இருக்குங்கிறத வந்து நம்ம மாநில பொதுச் செயலாளர் வந்து ஏதாவது உணர்த்தல. அப்போ கட்சியுடைய கொடி விஷயத்திலையும், கட்சியோட உறுப்பினர் கார்டு விஷயத்திலையும் தமிழ் மாநில குழுவுக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கீங்க. அதே போல வந்து இந்த எலெக்ஷன்ல அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிஜேபி கூட கூட்டணி இது போடுறதுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புனப்போ, அது வந்து பாலிசி விஷயத்துல எந்த எக்ஸம்ஷனும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயத்தை வந்து தேவராஜன் அவர்கள் வந்து தெளிவுபடுத்தியதானே. அதற்கு பின்னால் வந்து ஜனவரி மாதம் நடந்த 10ஆம் தேதி நடந்த சென்ட்ரல் கமிட்டி கூட்டத்தில் இந்த ஷோகாஸ் நோட்டீஸ் நவம்பர் மாதம் கொடுக்கப்பட்ட ஷோகாஸ் நோட்டீஸுக்கு ப்ராப்பரான பதில் கொடுக்காத காரணத்தினால ஒரு வருத்தமான செய்தி என்னன்னா, கல்கத்தாவில் நடந்த அந்த மத்திய குழு கூட்டத்தில் கதிரவனை முதல்ல மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் துணைத் தலைவர் கதிரவன் அவர்களை வந்து அந்த கூட்டத்திலேயே அனுமதிக்கல. அவர் கூட்டத்தை விட்டு வெளியேற்றி கூட்டம் நடந்த அரங்குக்கு வெளியே உட்கார வச்சு, அதுக்கு பிறகு எல்லாரும் பேசி முடிவு எடுத்த பிறகு அதுக்கு பிறகு அனுமதிச்சிருக்காங்க. எதுக்காக அப்படி செஞ்சிருக்காங்கன்னா, கொடுத்த லெட்ரு ஷோகாஸ் நவம்பர் மாதம் கொடுக்கப்பட்ட ஷோகாஸ்லயே ஜனவரி வரைக்கும் ஒரு சரியான ப்ராப்பர் பதில் கொடுக்கல. தொடர்ந்து அதிமுகவோட ஒரு பயணிக்கிறாரு. அந்த பயணம் என்பது கட்சியுடைய சட்டதிட்டத்துக்கும், கட்சியினுடைய கான்ஸ்டியூஷனுக்கும், கட்சியினுடைய அதாவது என்ன கொள்கைக்கு விரோதமா இருக்கு. அதனால தான் அதை நாங்க ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி அந்த ஜனவரி மாதம் நடந்த சென்ட்ரல் கமிட்டி கூட்டத்தில் தெளிவுபடுத்தியிருக்காங்க. அங்கேயுமே இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அங்க நான் எடுத்த அனைத்து முடிவுகளுக்கும், கட்சியினுடைய மத்திய கமிட்டி எடுத்த அனைத்து முடிவுகளுக்குமே இவர் அங்க கையெழுத்து போட்டிருந்தார். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கட்சி எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுலையும் அங்க கையெழுத்து போட்டுட்டு, கான்ஸ்டியூஷன் வந்து பிஜேபியோட அலைன்ஸ் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எடுத்த தீர்மானத்திலையும் சரின்னு கையெழுத்து போட்டுட்டு, அப்புறம் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி கூட அலைன்ஸுக்கு போகிறது வந்து விரும்பத்தகாத விஷயம்னு சொல்லி தான் அவருக்கு சென்ட்ரல் கமிட்டியிலேருந்து அனுப்பின சர்க்குலர் தெளிவுபடுத்தியிருக்கு. இதில் கிளியராக சொல்லியிருக்கு, எல்லா சட்ட விதிகளும் தேசிய துணைத் தலைவர் உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தும் நீங்கள் தெரிஞ்சே வந்து சட்டத்தை மீறி விற்கீங்க அப்படின்னு சொல்லி தான் அதில் வந்து சொல்லப்பட்டது. ஆனால் இங்கே மாநில குழுவில் 4ஆம் தேதி பேசின எல்லா நிர்வாகிகளும் மத்திய கமிட்டியை வந்து குற்றம் சாட்டி தேவராஜன் அவர்களை தரக்குறைவா வந்து விமர்சனம் பண்ற அளவுல பேசி, ஏதோ மாநில குழுவை கேட்காம முடிவெடுத்துட்டாங்கிறத வந்து அவங்க வந்து விமர்சனமா கடுமையா வந்து பேசியிருக்காங்க. தொடர்ந்து அதிமுக கூட்டணி தான் பயணிக்கணுங்கிறதையும் பேசியிருக்காங்க. இதுல ஒரு சில மாநில மத்திய கமிட்டி நிர்வாகிகளுக்கு வந்து உடன்பாடு இல்லை. என்றாலும் கூட ஒரு வாய்ப்பு இன்றைக்கு மரியாதைக்குரிய கதிரவன் அவர்கள் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 17 ஆண்டு காலமா மாநில பொதுச் செயலாளராக சிறப்பாக செயல்பட்டதன் அடிப்படையில் இந்த ஒரு நீக்கம் என்பதை மறுபரிசீலனை பண்ணணும்னு சொல்லி
என்னை போல ஒரு சில நிர்வாகிகள் அகில இந்திய தலைமைக்கு நாங்க கோரிக்கையா கூட வாய் மூலமா நாங்க கேட்டோம். ஆனா அதுக்குள்ள நடந்த சம்பவங்கள், வந்திருக்கக்கூடிய செய்திகள் மிக, மிக, மிக மோசமான செய்திகள் வந்ததுனால, தொடர்ந்து மத்திய குழுல பேச முடியல. இந்த காணொளி மூலமா நான் ஒரு விஷயத்த நான் விளக்கணும்னு நெனைக்கிறேன். கட்சிக்கு ஒரே கான்ஸ்டிடியூஷன் தான். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு கான்ஸ்டிடியூஷன் என்பது ஒண்ணுதான். அந்த கான்ஸ்டிடியூஷன் மத்திய கமிட்டி மட்டும் தான் கட்டுப்படுத்தும். தமிழ்நாட்டுக்குன்னு தனி கான்ஸ்டிடியூஷன் கிடையாது. தமிழ்நாட்டுக்குன்னு தனி சட்ட விதி கிடையாது. தமிழ்நாட்டுக்குன்னு தனி பாலிசி கிடையாது. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு மாநில அளவுல எந்த ஸ்டேட்டுக்குமே தனி பாலிசி, தனி கான்ஸ்டிடியூஷன் கிடையாது. அத முதல்ல கட்சியுடைய நிர்வாகி அனைவரும் தெளிவா புரிஞ்சுக்கணும். மத்திய கமிட்டிக்கு இங்கிருந்து நம்ம எந்த விஷயத்தையும் நம்ம ஒரு தமிழ்நாட்டுல எடுக்கக்கூடிய ஒரு முடிவு மத்திய கமிட்டிக்கு நம்ம அனுப்புறது நமக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு. நம்ம கோரிக்கைகள மத்திய கமிட்டி கண்டிப்பா பரிசீலனை பண்ணும். ஆனா, மத்திய கமிட்டிய இப்படித்தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கமிட்டி சொல்ல முடியாது. தமிழ்நாடு கமிட்டியில போடப்பட்ட ஒரு தீர்மானத்த மத்திய கமிட்டி கண்டிப்பா ஏத்துக்கணும்னு சொல்ல முடியாது. மத்திய கமிட்டி தான் தமிழ்நாடு கமிட்டிய வழி நடத்துமே தவிர, தமிழ்நாடு கமிட்டி மத்திய கமிட்டிய வழி நடத்துறதுக்கு கான்ஸ்டிடியூஷன்லயோ, பைலாலயோ எந்த இடத்துலயுமே இடம் இல்ல. ஆனா மாவட்ட செயலாளரா இருக்கிறவங்களும் சரி, மாநில செயலாளரா இருக்கவங்களும் சரி, தமிழ்நாட்டுல நாங்க தீர்மானம் போட்டு அனுப்பிட்டோம். அந்த தீர்மானத்த நீங்க ஏன் ஏத்துக்கலன்னு கேள்வி கேட்கிறது ஒரு அறியாமைன்னு நான் பார்க்கிறேன். மத்திய கமிட்டி பாலிசி விஷயத்துல இந்திய அளவுல ஒரே பாலிசி, அந்த ஒரே பாலிசி விஷயத்துல மட்டும் தான் தமிழ்நாடு ஸ்டேட் கமிட்டி நடக்கணும்னு விரும்புறது. மத்திய கமிட்டியோடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தமிழ்நாடு கமிட்டி இருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்கான செயல். ஆனா நம்ம மத்திய கமிட்டிய சில சலுகைகள் கேட்கலாம், சில கேள்விகள் கேட்கலாம். அது தப்பில்ல. ஆனா பாலிசி விஷயத்துல எங்கள விட்டுக் குடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இந்த செய்தி, இந்த செயல் என்பது மிகவும் வருத்தத்த எல்லாருக்குமே குடுத்திருக்கு. ஏடிஎம்கே கூட அலையன்ஸ்க்கு போறதுல மத்திய கமிட்டி எந்த வகையிலயும் அதாவது தடை சொல்லல. ஆனா ஏடிஎம்கே இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியில தலைமை வகிக்கக்கூடிய என்டிஏக்கு அகில இந்திய தலைமை வகிக்கக்கூடிய பிஜேபியோட தெரிஞ்சோ தெரியாமலோ, அதாவது மறைமுகமாவோ நம்ம கூட்டணி போகக்கூடாதுங்கிற ஒரு சர்க்குலரு இதுக்கு முன்னாடி ஷோகாஸா குடுத்துட்டான்னு சென்ட்ரல் கமிட்டி. அதுவும் அண்ணன் கதிரவன் அவர்களுக்கு தெளிவா தெரியும். அத பத்தியும் டிஸ்கஸ் பண்ணி, இது சரியா வராதுன்னு சொல்லி தலைவர் முத்துராமலிங்கம் உள்ளிட்ட நம்ம இளையரசு கூட அந்த விஷயத்துல ரொம்ப தீவிரமா அன்னைக்கு நாங்க செக்ரட்டரியேட் மீட்டிங்ல எல்லாமே பேசுனோம். அந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னா, 2024 எம்பி எலக்ஷனும் இதே மாரி ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போ கல்கத்தால 2024 மார்ச் மாசம் 16ஆம் தேதி மத்திய குழு கூட்டம் நடந்தது. அந்த மத்திய குழு கூட்டம் நடக்கிறப்போ, அன்னைக்கு மத்திய குழுல என்ன சொன்னாங்கன்னா, எந்த கூட்டணி ஆரோப்லா கட்சிக்கு சீட் குடுக்குமோ, அந்த கூட்டணியிலேயே பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு தீர்மானம் போட்டாங்க. ஒண்ணே திமுகவோட கூட்டணிக்கு போகணும். அப்படி இல்லைன்னு சொன்னா, நம்ம அதிமுகவோட கூட்டணிக்கு போகணும். அப்படி இல்லைன்னு சொன்னா, எம்பி எலக்ஷன தனியா கண்டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அன்னைக்கு தீர்மானம் போட்டாங்க. அந்த கூட்டத்த தலைமையேற்று நடத்தினது நரேன் செண்டாச்சி. அந்த கூட்டத்துல இருந்து அதிகமான ஆலோசனைகள் சொன்னது நமது மரியாதைக்குரிய நம்ம அண்ணன் கதிரவன் அவர்கள் தான். தனித்து போட்டிங்கிறத முடிவெடுக்காம, தனித்து போட்டி போட நாங்க தயாரா இல்ல. தனித்து போட்டி போடணும்னா, மத்திய கமிட்டி ரூ. 1,00,00,000 நீங்க குடுங்க. அப்படி நீங்க ரூ. 1,00,00,000 நீங்க குடுத்தீங்கன்னா, நாங்க போட்டி போட தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி, ஒரு லெட்டர் சென்ட்ரல் கமிட்டிக்கு மரியாதைக்குரிய கதிரவன் அவர்கள் அனுப்புனாங்க. அந்த விஷயத்த சென்ட்ரல் கமிட்டி அங்க உட்கார்ந்து நாங்கலாம் கூட்டத்துக்கு பிறகு டிஸ்கஸ் பண்ணி, அந்த கூட்டத்துல மறுபடியும் 2024 நம்ம மரியாதைக்குரிய கதிரவன் அவருக்கு அப்போ ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கட்சி குடுத்திருக்கு. அந்த ஷோகாஸ் நோட்டீஸ்னும் ப்ராப்பரா பதில் சொல்லல. அதுக்கு பிறகு தான் தொடர்ந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மாநில பொதுச் செயலாளர் பிரச்சனை நடந்தது. 3 மெம்பர் கமிட்டி மாநில பொதுச் செயலாளர் தான் கதிரவன் அவர்கிட்ட தான் தொடரணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில மாநில பொதுச் செயலாளர் மறுபடியும் கதிரவன் வந்துட்டாங்க. கடந்த ஆகஸ்ட் மாசம்
அவர் வந்து கலந்துக்கிட்ட அந்த சென்ட்ரல் கமிட்டி மீட்டிங்ல தான் கதிரவன் மாநில பொதுச் செயலரா வந்தா, அவர் வந்து எலக்ஷன்ல போட்டி போடக்கூடாது. அவர் வந்து ஏதாவது ஒரு பதவி ஏத்துக்கணும் அப்படிங்கிற தீர்மானமும் அதிமுக, திமுக, டிவிகே இந்த 3 அணியோட நம்ம சட்டமன்ற எலக்ஷன நம்ம தொடர்பு கொள்ளணும், கூட்டணி பேசணுங்கிற தீர்மானமும், பொதுச் செயலரா இருக்கக்கூடிய கதிரவனுக்கு 35 மாநில குழுவும், க தலைவரா பொறுப்பேற்க இருக்கிற கர்ணன் அவர்களுக்கு வந்து 30 மாநில குழு உறுப்பினர் பதவியும் குடுக்கணும்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு, அந்த கூட்டத்தில மத்தியக்குழு கூட்டத்தில நானும் மரியாதைக்குரிய திருப்பதி அவர்களும் கடுமையா பேசினோம். அத நான் ஒத்துக்கக்கூடாதுன்னு சொன்னோம். ஆனா அன்னைக்கு சரின்னு சொல்லி, அதாவது பொதுச் செயலர் இருந்தா எம்எல்ஏக்கு போட்டி போட மாட்டேன், போடக்கூடாதுன்னு எடுத்த தீர்மானத்த சரின்னு சொல்லி கையெழுத்து போட்டு அந்த கூட்டத்தில ஒத்துக்கிட்டு வந்தது நம்ம மரியாதைக்குரிய கதிரவன் அவர்கள். ஆனா அதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு நானும் திருப்பதி அவர்களும் கடுமையா சண்டை போட்டோம். மரியாதைக்குரிய திருப்பதி அவர்களுக்கும் தெரியும். அங்க வருகை தந்திருந்த ஜெயராமனுக்கும் தெரியும். அங்க வருகை தந்திருந்த இளையரசு அவர்களுக்கும் தெரியும். பாஸ்கர மாணிக்கம் உள்ளிட்ட எல்லாருக்குமே அது தெரியும். ஆனா அங்க ஒத்துக்கிட்டு வந்துட்டோம். இங்க தமிழ்நாடுல வந்த பிறகு ஸ்டேட் கமிட்டி முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு அந்த முடிவை ஸ்டேட் கமிட்டிட்ட விட்டு, இந்த தீர்மானம் சென்ட்ரல் கமிட்டி நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்லாம, கட்சியோடைய கேண்டிடேட் நான் தான் உசிலம்பி தொகுதிக்கு அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி ஸ்டேட் கமிட்டில அப்ரூவல் வாங்கி சென்ட்ரல் கமிட்டிக்கு அனுப்புனத சென்ட்ரல் கமிட்டி ஏத்துக்கல. அதனால தான் அந்த ஆகஸ்ட்ல நடந்த கூட்டத்தில எடுத்த தீர்மானத்த வலியுறுத்தி தான் நவம்பர்ல மறுபடியும் ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கதிரவனுக்கு கொடுக்கப்படுச்சு. இப்ப சென்ட்ரல் கமிட்டில இருந்து குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 3 ஷோகாஸ் நோட்டீஸுமே கதிரவனுக்கு வழங்கப்பட்டு முறைப்படியான பதில் கதிரவன் கொடுக்கலங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச, நான் கேட்ட பிறகு எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். இது அடிப்படையில தான் இந்த காணொளி வந்து தொடர்ந்து நான் இங்க நிறைய பேருக்கு வந்து செய்திகளை சொல்லணுங்கிறதுக்காக நான் இப்போ தொடர்ந்து 4ஆம் தேதி நடந்த ஸ்டேட் கமிட்டிய கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு அதிமுக கூட்டணி இன்னும் வந்து முடிவுக்கு வரல. பிஜேபி கூட்டணியில அதிமுக தொடருமா அப்படிங்கிறதே இன்னும் வந்து முடிவுக்கு வராத நிலையில நம்ம இப்ப கூட்டம் போட வேண்டாம் அப்படின்னு சொன்னத வந்து அவர் ஏத்துக்கல. அதனால நான் கலந்துக்கல அந்த ஸ்டேட் கமிட்டி கூட்டத்துல. இதுல நிறைய பேருக்கு இன்னும் இதுல விமர்சனம் கூட இருக்கலாம். அது வந்து ஆரோக்கியமான விமர்சனமாகவும், யாரையும் காயப்படுத்தாத இருந்த விமர்சனமும் இருந்தா எல்லாரையும் ஏத்துப்பாங்க. தேவராஜனை பத்தி இப்படிப்பட்ட விமர்சனங்கள் வந்து அது வந்து ரசிக்கும்படியாவோ, வரவேற்கத்தக்கதாவோ இல்ல. அவர் தொடர்ந்து 2024க்கு முன்னாடி நடந்த 21 சட்டமன்ற தேர்தல்ல திமுக கூட்டணியில சீட்டு வாங்குறதுக்காக 10 நாள் தேவராஜன் வந்து சென்னையில இருந்தார். அண்ணன் கதிரவனுக்காகவே கூடயே இருந்தார். கடைசி அனைத்து கட்சிக்கும் வந்து பேசி முடிச்ச கடைசி நாள் போய் அங்க நம்ம 2021 அந்த தேர்தல்ல கடைசி நாள் நம்ம ஃபார்வர்ட் பிளாக்க கூப்பிட்டு, நீங்க உதயசூரியன் சின்னத்துல தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து சொல்லும்போது தேவராஜன் முதல்ல ஒத்துக்கல. அங்க போன பிறகு தான் உதயசூரியன் சின்னத்தை சொன்னாங்கங்கிறது தேவராஜனுக்கே தெரிய வந்தது. அதை அவர் ஒத்துக்கவே இல்லை. ஆனாலும் வேற வழி இல்லை, தவிர்க்க முடியல, கட்சி நிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அன்னைக்கு தேவராஜன் வந்து அந்த விஷயத்தை ஏத்துக்கிட்டார். அதனால சென்ட்ரல் கமிட்டில எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சோம். அதனால சென்ட்ரல் கமிட்டில தேவராஜன் எத்தனை பேரை காம்ப்ரமைஸ் பண்ணாரு. சென்ட்ரல் கமிட்டில தேவராஜன் வந்து நம்ம வந்து அந்த உசிலம்பட்டியில ஜெயிக்கிற வாய்ப்பை இழந்ததுக்கு பிறகு நடந்த சென்ட்ரல் கமிட்டி கூட்டத்துல கதிரவனை சீட்ல உட்கார்ந்து கூட்டம் நடத்த விடல. நீ திமுக உறுப்பினர், நீ திமுகல சீட் வாங்கி சின்னம் வாங்கி நின்னதுனால நீ ஃபார்வர்ட் பிளாக்னு சொல்லக்கூடாது சொல்லி ஜோதிரஞ்சன் அந்த மாநிலத்தோடைய பொதுச் செயலாளர், தேசிய செயலாளர் ஜோதிரஞ்சன் கடுமையா சண்டை போட்டாரு. அப்போ அருமை மரியாதைக்கு தம்பி சுப்ராஜ் அந்த மத்திய குழு கூட்டத்தில் இருந்தார். கடுமையா சண்டை போட்டாரு. கடுமையா சண்டை போட்டு கூட்டத்துக்கு கதிரவன் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி பெரிய பிரச்சனையை உருவாக்குனாங்க. ஆனா அன்னைக்கு முழுக்க முழுக்க அவங்க ஆதரவா இருந்தது நம்ம தேவராஜன்கிறத வந்து யாரும் நீங்க மறந்துடக்கூடாது. அப்படி இல்லைன்னா அன்னைக்கே இது மாதிரி ஒரு தப்பான ஒரு சூழ்நிலை வந்து கதிரவனுக்கு உருவாயிருக்கும்.
ஆனா அத காப்பாத்துனது தேவகாத்தன். அத யாரும் மறந்துட்டு பேசிறக்கூடாது. மரியாதைக்குரிய கதிரவன் அண்ணா அவர்களும் வந்து அந்த விஷயத்த மறந்துடக்கூடாது. தொடர்ந்து 2007ல கட்சிக்கு வந்த கதிரவனுக்கு தொடர்ந்து கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் ஆதரவா இருக்கிறது வந்து நம்ம தேவராஜன்ங்கிறத வந்து யாரும் மறந்துடக்கூடாது. அவர் வந்து தேவராஜன பத்தி சொல்லணும்னா 35, 40 வருஷம் ஆண்டு காலமா ஒரு கட்சியில தொடர்ந்து பயணிச்சு, இன்னைக்கு தேசிய பொதுச் செயலாளர் வந்திருக்காருன்னா, நம்ம பெருமைப்படணும். தமிழ் அதிகமா பேச, எழுத தெரிஞ்சவரு. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மிக மிக பரிச்சயமானவர். இந்த 1ஆம் தேதி நடந்த பிஜேபியோடைய கூட்டத்துல கூட போறதுக்கு முன்னாடி தேவராஜன் வந்து கதிரவன்கிட்ட பேசி கலந்துக்க வேண்டாம் அப்படிங்கிறத வந்து ஒரு சில நிர்வாகிகளோட சேர்ந்து அவரும் சொல்லியிருக்கார். ஆனா அதை தாண்டி பிஜேபி கூட போய் கலந்துக்கிட்டதன் அடிப்படையில தான் இன்னைக்கு அந்த சம்பவம், அந்த நீக்கம் என்பது நடந்திருக்கு. இது தற்காலிகமானது தான். மத்திய கமிட்டிகிட்ட சில கோரிக்கைகள் வந்து தனிப்பட்ட முறையில் நாங்க சொல்லியிருக்கோம். அத வந்து மறுபடியும் வந்து அத ஓப்பன் பண்ண முடியுமா? அப்படிங்கிறத வந்து நாங்க பேசியிருக்கோம். ஆனா இந்த சஸ்பென்ஷன வச்சுட்டே நீங்க இருக்கக்கூடிய சில நிர்வாகிகளுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க வந்து இத பிரச்சனை பண்ணாதீங்க. இத வந்து மாத்தி மாத்தி இத போட்டு மறுபடியும் ஒரு சிக்கலான சூழ்நிலைய வந்து மரியாதைக்குரிய தேசிய துணைத் தலைவர் கதிரவன் அவர்களுடைய உருவாக்கிட்டு இருக்கீங்க. நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எதுவுமே கதிரவனன் சப்போர்ட்டா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அது உருவாக்காதுன்னு தயவு செஞ்சு நீங்க உணரணும். அது போக வந்து இன்னைக்கு தொடர்ந்து வந்து கட்சியில இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாடு இத எப்படி சித்தரிக்கப்படுதுன்னா, நம்ம மரியாதைக்குரிய தேசிய செயலாளர் இருக்கக்கூடிய சுரேஷ் அவர்களையும், நம்ம தேசிய துணைத் தலைவரா இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கதிரவனுக்கும் 2 பேருக்கும் எதுல ஒரு நிலைப்பாடு இருக்குங்கிற மாரியே ஒரு சில நிர்வாகிகள் போடக்கூடியது வந்து மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. அது மரியாதைக்குரிய சுரேசனுக்கும் வந்து ஒரு நல்ல நிலைப்பாட்ட உருவாக்காது. கட்சிய பொறுத்த மட்டில என்னோட கிட்டத்தட்ட நான் வந்து எனக்கு தெரிஞ்சு 2006 காலகட்டத்திலிருந்து நாங்க ரொம்ப தீவிரமா கட்சியில இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி கார்த்திக்கோட கீழ தான் நாங்க கட்சியில வந்தோம். ஆனா 1984ல இருந்து ஐயா சந்தானா இருக்கும்போதே நாங்க ஃபார்வர்ட் பிளாக் உடைய கார்த்திக் பிறந்தநாள் தான் ஏத்துனோம். கார்த்திக் 2006ல கட்சிக்கு வந்தாரு. கார்த்திக் 2006 எலக்ஷனோடயே கட்சிய விட்டு வெளிய போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு 2007ல. அப்போ வந்து நம்ம அ நம்ம பொதுச் செயலாளர் கதிரவன் அப்பதான் வராங்க. அவங்களுக்கு வந்து அமைப்பு செயலாளர் பதவி குடுத்தாங்க. தொடர்ந்து 2009ல அவர் வந்து பொதுச் செயலாளர் ஆகாரு. அதிலிருந்து தொடர்ந்து வந்து அவருடைய பணி மிக சிறப்பான பணி. நான் ஒரு கேள்வி தான் இந்த இடத்துல எனக்கு 2006ல திமுகலாம் போட்டாரு. கதிரவன் வந்து திமுக சின்னத்தில உசிலம்பட்டியில நின்னாரு. அவர் வந்து வெற்றி வாய்ப்பை இழந்துட்டாரு. 2011ல அவர் வந்து மறுபடியும் அதிமுக கூட்டணிக்கு போனாரு. 2011ல அதிமுக கூட்டணியில போய் வெற்றி பெற்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினரா சட்டமன்றத்தில் இருந்தாரு. 2011ல சிங்கசன். அதுக்கு பிறகு 2016 எலக்ஷன்ல நம்மள வந்து அதிமுக சேர்த்துக்கல. அதிமுக வந்து ரெட்டலை சின்னத்தில் நிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. அத ஒத்துக்கல. கட்சி ஒத்துக்கல. அதனால வந்து நம்ம வந்து அதுல போகல. அப்புறம் வந்து தனித்து போட்டி போட்டோம். பல தொகுதியில சின்னத்துல நின்னோம். அந்த காலகட்டத்துல 2011ல உசிலம்பட்டியில தனித்து நின்னாரு கதிரவன் அவர்கள். எவ்வளவு ஓட்டு வாங்கினாருன்னா 4000 ஓட்டு வாங்கினாரு. ஒரு சிட்டிங் எம்எல்ஏ அவரு. அதிகப்படியாக செயல்படக்கூடியவர். உசிலம்பட்டிய சுத்தி சுத்தி வந்தவர். உசிலம்பட்டி தொகுதிக்குள்ள அவர் செய்யாத நல்ல காரியங்களே இல்ல. எல்லா காரியங்களுக்கும் போவாரு. எல்லா நல்ல காரியங்களுக்கும் போயிருக்காரு. நாங்களும் அவர் கூட அனைத்து கிராமம் பயணப்படுத்துவோம். அப்படிப்பட்ட உசிலம்பட்டியில இன்னைக்கு நாற்றாங்காலா வழங்கக்கூடிய உசிலம்பட்டியில அவர் வாங்கின ஓட்டு 5000 ஓட்டு. இது அன்றைக்கு வருத்தத்தை கொடுத்தது. அதுக்கு பின்னால நடந்த இந்த 2016ல நடைபெற்ற அந்த நாங்குநேரி தொகுதியில நம்ம மரியாதைக்குரிய சுரேஷ் அவர்கள் அங்க வந்து போட்டி போட்டாரு. அப்படி அவர் போட்டி போடும்போது அவர் வாங்கின ஓட்டு 16,203 ஓட்டு. நீங்க பேசிக்கா இதுக்கு 2க்கும் வந்து 100% வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கணும். ஒரு பக்கம் கட்சியோடைய பேஸ் நாற்றாங்காலா விளங்கின
அந்த தொகுதியில உசிலம்பட்டி தொகுதியில வாங்கின ஓட்டு 4000 ஓட்டு, 5000 ஓட்டு. ஆனா கட்சியே என்னன்னு தெரியாம முதல் வேட்பாளரா அந்த தொகுதியில என்ன நம்ம மரியாதைக்குரிய சுரேஷ் அவர்கள் வாங்கின ஓட்டு 14,703 ஓட்டு. இதுக்கு உண்டான வேறுபாடு என்னன்னு அரசியல் நோக்கர்களுக்கு மட்டும் தான் தெரியும். 2வது அங்க வந்து 4 முனை போட்டி இருந்தது. இந்த 4 முனை போட்டியில காங்கிரஸ், அதிமுக, ஃபார்வர்ட் பிளாக், அதுக்கு அடுத்து தேமுதிக. அன்னைக்கு பெருசா அறியப்பட்ட தேமுதிக. தேமுதிக 4வது இடத்துல 9,000 ஓட்டு தான் வாங்க முடிஞ்சது. ஆனா ஃபார்வர்ட் பிளாக் 3வது இடத்துல சுரேஷ் அவர்கள் வாங்கின ஓட்டு 14,703 ஓட்டு. இன்னைக்கு ரூ. 10 செலவு இல்லாம ஒரு சட்டமன்ற உறுப்பினரா எக்ஸ்எம்எல்ஏவா இல்லாம ஒரு கட்சியில சாதாரண தொண்டனா சுரேஷ் அவர்கள் அறியப்பட்டு அந்த தொகுதியில வாங்கின ஓட்டு இது சாதாரண ஓட்டுல வந்து ஓட்டு இல்லைங்கிறது அன்னைக்கு அண்ணன் கதிரவன் அவர்களுக்கும் தெரியும். ஆனா இடைப்பட்ட காலங்கள்ல அவருக்கு கதிரவன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சில தவறான ஆலோசனை, அந்த தவறான ஆலோசனைனால அவர் வந்து மரியாதைக்குரிய சுரேஷ் மேல அவருக்கு கொஞ்சம் வந்து அது மாதிரி ஒரு தப்பான எண்ணங்கள் வந்துடுச்சு. கட்சியில அடுத்த கட்ட தலைவரா சுரேஷ் பரிணமிச்சு வந்துருவாரு அப்படிங்கிறத வந்து அவர் மனசுல ஒருவேளை தோண்டியிருக்குமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை எங்களுக்கெல்லாம் வந்துச்சு. இப்போ சுரேஷ் அவர்களை பொறுத்த மட்டும் அவர் அண்ணன் கதிரவனை வந்து ஒரு காணொளி வெளியிட்டிருந்தாரு. அந்த காணொலியில என்ன சொல்லியிருக்காருன்னா 2012ல வந்து சுரேஷ் அவர்களை கட்சிக்குள்ள கொண்டு வந்தோம். அந்த நல்லமுத்து, பாலு, சுப்புராஜ் கொண்டு 3 பேரும் சேர்ந்து தான் சுரேஷை கொண்டு வந்தாங்க. அப்போ அவர் வந்து ஒரு தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளியா மாதிரியும் இருந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி நான் உள்ள போக விரும்பல. ஆனா 2009ல ஃபார்வர்ட் பிளாக் வந்த கதிரவன் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு தேதி நான் சொல்ற 2026 மார்ச் வரைக்கும் தேவரையும் நேதாஜியும் விரும்பக்கூடிய தலைவர்கள் யாரையாவது கட்சியில இணைச்சிருக்காரா நீங்க பாத்தீங்கன்னா அது வருத்தப்பட வேண்டிய செய்தி. இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிற மாதிரி யாரையுமே ஏற்கல. பல கட்டங்கள்ல பல தலைவர்கள், இந்த முக்கழுத்து சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் பல கட்டங்கள்ல, நான் பேர் சொல்ல விரும்பல, ஃபார்வர்ட் பிளாக் இணையத்துக்கு தயாரா இருந்தாலும் கூட மரியாதைக்குரிய கதிரவன் அவர்கள் வந்து அவர் வந்து சேர்க்க விரும்பல. அதுதான் நிதர்சனமான உண்மை. மரியாதைக்குரிய கர்ணன் தலைமையில கூட சேர்க்கணும்னு ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டுச்சு. 2012க்கு முன்னாடி செந்தில் கமிட்டியில ஒரு தீர்மானம் போட்டு நேதாஜியோடைய கொள்கையும் பசுமன் தேவருடைய கொள்கையும் சுமக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து நம்ம வந்து ஃபார்வர்ட் பிளாக் இணைச்சி கட்சியை பலப்படுத்தணும்னு சொல்லி கூட சர்க்குலர் அடிப்படையில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கமிட்டி கடைசி வரைக்கும் செயல்படவே இல்லை. 2வது வந்து 2012ல சுரேஷ் அவர் வந்து உள்ள வந்த உடனே இங்கே வந்து ஒரு பக்கத்தை மட்டும்தான் கதிரவன் அவர்கள் பார்க்கலாரே தவிர சுரேஷ் அவருடைய செயல்பாடு எப்படி இருந்ததை வந்து அவர் பார்க்கவே இல்லை. 2012ல சாதாரண ஒரு தொண்டரா, சாதாரண ஒரு மக்களால் அறியப்பட்டவரா சுரேஷ் வரும்போது 2012ல ஒரு மாபெரும் இணைப்பு விழா கூட்டத்தை வந்து அவர் வந்து சகுந்தலா ஹோட்டல்ல ரொம்ப சிறப்பாக நடத்தினாரு. அன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000 2000 இளைஞர்களை அங்கே பார்த்தோம். அந்த கூட்டத்தில் மரியாதைக்குரிய முன்னாள் பொருளாளர் இருந்த மாயத்தேவர்கள் கண்ணீர் வடிச்ச ஆள் இருந்து இன்னமும் என் கண்ணில் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு இளைஞர் நம்ம கட்சிக்கு கிடைச்சிருக்காருன்னு அவர் சந்தோஷப்பட்டு பேசினாரு. ஆனா அதுக்கு பின்னால மரியாதைக்குரிய நம்ம சுரேஷ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை இன்னைக்கு வரைக்கும் அவர் கரெக்டா பண்ணியிருக்காருன்னா நான் பார்க்கல. 2013ல முதல் 17வது மாநில மாநாடு நெல்லையில அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. 2012 அவர் கட்சிக்கு வந்தாரு. 2013ல சுரேஷ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் பணி மாநில மாநாடு நெல்லையில நடத்தும். அந்த மாநில மாநாடு 24/2/2013ல நெல்லை டவுன்ல உள்காட்சி மைதானத்துல 2006 13ஆம் தேதி மார்ச் மாசம் கார்த்திகை வச்சு நடத்தின மாதிரியே மிக மிக சிறப்பா நமது சுரேஷ் அவர்கள் அந்த மாநாடை மிக சிறப்பா நடத்தினார். மறக்க முடியாது. அந்த மாநாட்டுக்கு பிஸ்வாஸ் கலந்துக்கிட்டு வாழ்த்து சொன்னார். அந்த மாநாடு வந்து 24/2/2013ல நடந்தது. அதே மாசத்திலேயே
22/9/2013 17வது தேசிய மாநாடு சென்னையில நடந்தது. அந்த மாநாட்டுக்கு குறைஞ்சது ஒரு 6 மாச காலத்துல 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள்ல, கார்ல, வேன்ல மரியாதைக்குரிய சுரேஷ் தேவன் தலைமையில நெல்லை, தூத்துக்குடி மாவட்டத்தில இருந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட வாகனத்துல இளைஞர்களோட அந்த மாநாட்டுல கலந்துண்டு அந்த மாநாட்டை அவர் சிறப்பிச்சார். அப்படிப்பட்ட ஒரு செயல்பட்ட ஒரு மாபெரும் ஒரு இளைஞர் வந்து நான் பார்க்குறேன். நாங்க தான் கட்சியில அவரை சேர்த்தோம். நானும் சரி, மரியாதைக்குரிய இளைஞரணி பொதுச் செயலாளர் தம்பி சுப்ராஜ் சரி, என் உயிருக்கு நிகரான அண்ணன் பாலு அவர்களா இருந்தாலும் சரி, நாங்க அவரை கொண்டு வந்து சேர்த்த பர்பஸ் நல்லபடியா அமைஞ்சது. அதற்கு பின்னால மதுரையில நடந்த ஒரு பவள விழா மாநாடு, கட்சியுடைய 75ஆம் ஆண்டு பவள விழா பொதுக்கூட்டம் மிக பிரம்மாண்டமா, ஆளுங்கட்சி நடத்த முடியாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமா மார்க்கெட்ல வச்சு மரியாதைக்குரிய சுரேஷ் அவர் தலைமையில நடத்தினாங்க. அந்த கூட்டத்துக்கு தேவராஜன் வந்து கலந்துக்கிட்டாரு. அது ஒரு பாராட்டு விழா கூட்டமாவே கதிரவனுக்கு நடந்ததுங்கிறத யாரும் மறக்க முடியாது. அதற்கு பின்னால 2022ல நேதாஜியோட பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் சிறுவைகுண்டத்துல மிகச் சிறப்பா நடந்தது. அந்த கூட்டத்திலையும் தேவராஜன் வந்து கலந்துக்கிட்டார். அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு நேதாஜி பிறந்தநாள் விழா கூட்டத்துல மரியாதைக்குரிய தேனி மாவட்டத்திலேயே எஸ்.ஆர். தமிழன் வந்து கலந்துக்கிட்டார். இப்படி ஒவ்வொரு கட்சி கொடுத்த கூட்டமும் சரி, ஆர்ப்பாட்டமும் விலைவாசி உயர்வை கண்டிச்சு ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்த ஆர்ப்பாட்டமும் சரி, மத்திய அரசை கண்டிச்சு நடந்த ஆர்ப்பாட்டமா இருந்தாலும் சரி, மாநில அரசை கண்டிச்சு நடந்த ஆர்ப்பாட்டமா இருந்தாலும் சரி, அவருடைய பங்கு வந்து மிக சிறப்பாகவே இதுவரைக்கும் இருந்திருக்குங்கிறது தான் நாம் பார்க்கிறோம். அதே போல மரியாதைக்குரிய அண்ணன் கதிரவன் வந்து அவர் என்ன செஞ்சிருக்காரு, அவர் வந்து கட்சியோடைய கட்டுப்பாட்டை மீறி போயிட்டு கனிமொழியை பார்க்கிறாரு. அந்த உங்க கட்சியோட கட்டுப்பாட்டை மீறி வந்து அமைச்சர்களை பார்க்கிறாரு, முதலமைச்சர்களை பார்க்கிறாரு. குற்றச்சாட்டு இருக்காரு. அது குற்றச்சாட்டு இல்ல, அது கட்சிக்கு கிடைச்ச ஒரு பெரிய பேரா நம்ம பார்க்கணும். அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட வந்து வேற எந்த விஷயமும் பேசிடல. பாலிசி விஷயத்துல சுரேஷ் அவரை நீங்க பாலிசி விஷயத்த சொல்லி நீக்கிட்டோம்னு சொன்னீங்களே, நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி சுரேஷ் அவர்கள் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் ஒரு முறை. அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட தீர்மானம் எடுக்கப்பட்ட இடம் எங்க தெரியுங்களா? கட்சி ஆபீஸ் கிடையாது. மரியாதைக்குரிய கதிரவன் அவர்களுடைய வீட்டுல வச்சு கட்சி முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியே பிரஸ் எல்லாம் வர சொல்லி எந்தவித நோட்டீஸும் அனுப்பாம பாலிசி விஷயத்துல அதிமுக கூட போய் காம்ப்ரமைஸ் பேசிட்டாரு, பாலிசி விஷயத்துல கலந்து பேசாம நம்ம அங்க இடைத்தேர்தல்ல வந்து நாமினேஷன் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன காரணத்தை சொல்லி அவரை வந்து அவருக்கு முறைப்படியான அழைப்பு கொடுத்து அவர்கிட்ட பேசாம எந்த விதமான ஒரு நோட்டீஸும் அவருக்கு அனுப்பாம சட்டத்துக்கு கட்சியுடைய சட்ட விதிகளுக்கு புறம்பாக அன்னைக்கு நம்ம அவர்கள் வந்து சுரேஷ் அவர்களை நீக்கினாங்க. அவர் வீட்டில் வச்சு அந்த கூட்டம் நடந்துச்சு. அன்னைக்கு நான் வந்து மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர், என்னோட இருந்த மரியாதைக்குரிய திருச்சி வெங்கடேஷ் அவர்களும் கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சோம். இப்படி நீக்கக்கூடாது, அவருக்கு முறைப்படி வந்து நீங்க கடிதம் கொடுக்கணும். அவர் முறைப்படி கடிதத்தை வாங்கி அவர் வந்து பதில் சொன்னதுக்கு பிறகு அந்த முடிவுல உங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா அதுக்கு பிறகு மறுபடியும் மாநில குழு கூட்டத்தை போடணும். அந்த மாநில குழு கூட்டத்தில் முடிவு எடுத்து தான் நீக்கணும்னு சொல்லப்போ அன்னைக்கு கதிரவன் அவர்கள் மாநில தலைமை செயற்குழு கூட்டம் போட்டு எனக்கு சட்டதிட்டங்கள் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி எந்த விதமான ஒரு மாநில குழுல எந்த விதமான எந்த வகையில அது நியாயம்? அதனாலதான் மத்திய குழு வந்து சென்னையில வந்து உட்காந்து தலைமை செயற்குழு நிர்வாகிகளை தான் கூப்பிட்டு உட்கார வச்சு விஸ்வாஸ் அவர்களும் தேவராஜன் அவர்களும் உட்காந்து சென்னையில உட்காந்து பேசி சட்டத்துக்கும் கட்சியோட சட்டத்திட்டத்துக்கும் எதிராக நம்ம மரியாதைக்குரிய இளஞ்செழியனி செயலாளர் தலைவராக இருந்த நம்ம சுரேஷ் தேவன் அவர்கள் நீக்கப்பட்டிருக்கு. இது இந்த நீக்கம் என்பது சட்டத்துக்கு புறம்பானது,
செல்லாதுன்னு சொல்லி கட்சியில இணைச்சாங்க. இதுதான் வரலாறு. இதுதான் உண்மை. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு அப்படி இல்ல. நீங்க வந்து கொள்கைகள சொல்றீங்களோ, எந்த பாலிசி விஷயத்த அன்னைக்கு நம்ம மார்ச் மாசம் வரைக்கும் 3 முறை ஷோகாஸ் குடுத்து, 3 முறை உன்னிட்ட பேசி, நீங்க சரியில்ல, எல்லாம் தெரிஞ்சவங்க, தேசிய துணைத் தலைவனா இருக்கிறவங்க, சட்டத்தையும், கட்சியுடைய செயல்பாட்டையும் மீறிருக்கீங்கன்னு தான் உங்கள நீக்கிருக்கு. ஆனா நீங்க அன்னைக்கு சுரேஷ்கர நீக்குனது, சட்டத்தையும், கட்சியும் மதிச்சு நீங்க நீக்கல. அது அன்னைக்கே நாங்கெல்லாம் அது விவாதம் பண்ணோம், விவாதம் பண்ணுனோம். இருந்தாலும் மாநில பொதுச் செயலாளர் எடுக்கக்கூடிய முடிவுக்கு ஒத்துப்போணும். நாங்கெல்லாம் முடிவெடுத்தோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மாநில பொதுச் செயலாளர் கதிரவன் வர்றதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டாரு. அதனால வந்து எத்தனை சென்ட்ரல் செக்ரட்டரியேட் மெம்பர், குறிப்பா சொன்னா சிவசங்கர் அவர்கள், அதுக்கடுத்து வந்து சுந்தரராம ரெட்டி பாண்டா அவர்கள், அப்புறம் வந்து நம்ம ஜோதி ரஞ்சன் அவர்கள், நரேன் சட்டர்ஜி அவர்கள், கோவிந்தராய் அவர்கள்லாம் வந்து ஒரு கட்டத்துல கதிரவன் அவர்கள் மேல பெரிய மரியாதையா இருந்தாங்க. பொதுச் செயலரா அவர் வரணும்னு ஆசைப்பட்டாங்க. அவர் மட்டும் தான் பொதுச் செயலரா செயல்பட முடியும்னு நினைச்சாங்க. அந்த அடிப்படையில மறுபடியும் அவங்க எல்லாம் பேசி பொதுச் செயலர் ஆக்குறப்போ, அங்க சென்ட்ரல் செக்ரட்டரியேட்ல இருக்கக்கூடிய 90% மேலான நிர்வாகி வந்து கதிரவன் அண்ணன் பொதுச் செயலாளருக்கு ஆதரவா இருந்தாங்க. இன்னைக்கு இன்னைக்கு நிலைமை இல்ல. இன்னைக்கு நரேன் சட்டர்ஜி நாலேஜோட, ஜோதி ரஞ்சனோட நாலேஜோட, சிவசங்கர் அவர்களோட நாலேஜோட தான் இன்னைக்கு நீக்கப்பட்டிருக்கார். இது வந்து சாதாரணமா ஒரு தேசிய துணைத் தலைவர அவ்வளோ சீக்கிரமாலாம் சஸ்பென்ஷன் குடுக்க முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். சென்ட்ரல் கமிட்டி மெம்பருக்கெல்லாம் தெரியும். ஆனா தவிர்க்க முடியாம கதிரவன் அவர்கள் அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் கூட்டியிருந்த அந்த கூட்டத்துக்கு தவிர்க்க முடியாம அவங்கெல்லாம் போய் கலந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம அண்ணன் கதிரவன் அவர்கள் வந்து கட்சியில தேசிய செயலாளரா அறியப்பட்ட, கட்சியில தேசிய செயலாளரா வந்து தேவராஜனால வந்து சேர்க்கப்பட்ட மரியாதைக்குரிய ஜெயராமன் அவர்களையும், மரியாதைக்குரிய சுரேஷ் அவர்களையும் தொடர்ந்து நீக்கிட்டோம். அவங்கள வந்து தேசிய செயலாளரா நீங்க ஏத்துக்க கூடாதுன்னு சொல்றது வந்து சட்டத்துக்கு புறம்பான செயல்னு நான் பார்க்குறேன். ஏன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலயும் சென்ட்ரல் கமிட்டி மீட்டிங் நடக்கும்போது, அந்த சென்ட்ரல் செக்ரட்டரியேட் மீட்டிங்ல அவங்களும் கலந்துக்கிறாங்க, இவரும் கலந்துக்கிறார். இவர் நிலைப்பாட்ட அங்க இருக்கக்கூடிய மத்த சென்ட்ரல் செக்ரட்டரியேட் மெம்பர் யாருமே ஆதரிக்கல. அவங்கள வந்து வரக்கூடாதுன்னு சொல்லல. இவரும் போய் அந்த சென்ட்ரல் செக்ரட்டரியேட்ல எப்படி கையெழுத்து போடுறாரோ, அதே மாரி சுரேஷ் அவர்களும், ஜெயராமன் அவர்களும் அதே சென்ட்ரல் செக்ரட்டரில கையெழுத்து போடுறாங்க. அப்போ உங்களுக்கு அதுல நிலைப்பாடு இல்லன்னா என்ன செஞ்சிருக்கணும்? அந்த சென்ட்ரல் செக்ரட்டரியேட்ல நீங்க கலந்துக்க கூடாது. அந்த சென்ட்ரல் செக்ரட்டரி எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு நான் எதிரா இருக்கிறேன்னு சொல்லி நீங்க தீர்மானம் போட்டுருக்கணும். உசிலம்பட்டியில நடந்த மாநில குழு கூட்டத்துல சடனா ஒரு தீர்மானத்த போட்டு, அவங்கள நீக்கிட்டோம். ஷோகாஸ் குடுத்து 2 மாசம் ஆயிடுச்சு. 40 நாளுக்கு மேல ஆயிடுச்சு. அவங்க பதில் குடுக்கல. அதனால நீக்கிறோம்னு நீங்க சொன்னது வந்து அன்னைக்கு காலகட்டத்துக்கு சரிதான். ஆனா, நீக்கக்கூடிய அதிகாரம் ஸ்டேட் கமிட்டிக்கு இல்ல. அப்படி சொல்லல பைலா எனக்கு தெரிஞ்சு. நீக்கக்கூடிய அதிகாரங்கிறத தாண்டி, நீங்க ரெக்கமெண்ட் பண்றதுக்கு தான் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஒரு கட்சியோட ஒரு நிர்வாகிய, தேசிய செயலாளரா அறியப்பட்டவர நீங்க நீக்கிற முடியாது. நீங்க ரெக்கமெண்ட் பண்ணணும். நீங்க அவர்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். அதாவது தேசிய செயலாளரா இருக்கக்கூடிய சுரேஷோடைய நோட்டீஸ் அனுப்புனதுல அவங்க என்னென்ன தவறு செஞ்சாங்க, பதில் குடுக்கல. அதனால நாங்க அவங்கள நீக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன்னு அனுப்பணும். நீக்கக்கூடிய செய்தி வந்து இந்த மாரி சஸ்பென்ஷன் தான் வரணும். ஒரு கட்சியில எடுப்புலயே நான் நீக்கிட்டேன். நீங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஷன் தான் குடுத்துருக்காங்க. உங்கள நீக்கல. அதே மாரி நீங்க என்ன பண்ணியிருக்கலாம்? நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? சட்ட விதிப்படி சுரேஷ் அவர்களையோ, ஜெயராமன் அவர்களையோ சென்ட்ரல் கமிட்டிக்கு தபால் அனுப்பி அவங்களுக்கு சஸ்பெண்ட் பண்றதுக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கணும். அந்த அடிப்படையில சென்ட்ரல் கமிட்டி தேசிய செயலாளர் 2 பேரையும் சஸ்பெண்ட் தான் பண்ண முடியும். அதுக்கு பிறகு தான் நீக்கம்ங்கிற பெர்மனன்ட்டா நீக்கக்கூடிய அந்த கடிதத்த குடுக்க முடியும். அது தெரியாம நீங்க பாட்டுக்கு சுரேஷ நீக்கிட்டேன். நம்ம ஜெயராமன நீக்கிட்டேன்னு சொல்றது, அது வந்து அறியாமல் செய்யக்கூடியதா அப்படிங்கிறது வந்து என்ன போல ஒரு சிலருக்கு ஐயமா இருக்கு. இத பல தடவ கூட்டத்திலேயே நம்ம பேசியிருக்கோம். அதே மாதிரி
கடந்த காலங்கள்ல நீங்க 2006 திமுகட்ட போட்டி போட்டீங்க. 2011ல அதிமுகல வந்தோம். 2014ல தனிச்சு போட்டி போட்டோம். 2021ல மறுபடியும் டிஎம்கேட்ட போனோம். இப்ப 2026ல வந்து ஏடிஎம்கேட்ட வந்திருக்கோம். இது கட்சியோடைய வளர்ச்சிக்கு சரியா? அப்படின்னு பார்க்க வேண்டிய காலகட்டம் இருக்கு. ஒரு எம்எல்ஏக்காக மீண்டும் மீண்டும் நம்ம இப்படி ஒரு சூழ்நிலைய நீங்க அடிக்கொருக்கா சொன்ன மாரி இது பெரிய பெரிய தலைவர்கள் வளர்த்த கட்சின்னு சொல்ற இடத்துல இருந்த நம்ம, இந்த 15 20 வருஷத்துல நம்ம நிலைப்பாட என்ன மாத்திருக்கோம்? எதுலயுமே மாத்தல. யாரையாவது கட்சியில புதுசா சேர்த்திருக்கோமா? ஜெயராமன் ஒருத்தர தவிர அதுவும் மத்திய குழு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக ஜெயராமனை மட்டும் கட்சியில நம்ம சேர்த்தோம். அதுக்கு பிறகு யாரையுமே இன்னைக்கு வரைக்கும் நம்ம கட்சியில யாரும் சேர விரும்பல, வரல. அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டது. அந்த காரணங்கள நான் சொல்ல விரும்பல. ஆனா, நீங்க 2007ல முதல்ல கட்சிக்குள்ள வரும்போது, டியுசிசியோடைய மாநில மாநாடு நம்ம தமுக்க மைதானத்துல லூயிஸ் ராஜா மூலமா நடத்தி, அந்த மாநாட்டுல நீங்க சேர்ந்தீங்கங்கிறத நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. அந்த லூயிஸ் ராஜா நீங்க கட்சியில இல்ல. தொடர்ந்து நம்ம கட்சியில 2017வது தேசிய மாநாடு 17வது மாநில மாநாட்டுல தேர்வு செய்யப்பட்ட பி.கே. முத்துராமலிங்கம் அவர்கள் மாநில தலைவரா தேர்வு செய்யப்பட்டாரு. அவரு கட்சியை விட்டு வெளியே போனாரு. அதே மாதிரி மரியாதைக்குரிய மாநில தலைவரா, துணைத் தலைவரா இருந்து மாநில தலைவரா வந்த மரியாதைக்குரிய நம்ம ஐயா நவமணி அவர்கள் கட்சியை விட்டு வெளியே போனாரு. அது வெளியே போனாங்க. அவங்கள பத்தி நம்ம கவலைப்படல. அதே பொறுப்புல மாநில பொருளாளரா கட்சியுடைய பேசிக் நாலேஜ் தெரிஞ்சு கட்சியை வந்து மிகச்சிறப்பா வழிநடத்த நினைச்ச மாநில பொருளாளர் மரியாதைக்குரிய மகேஸ்வரனை வந்து கட்சியை விட்டு நம்ம வெளியே அனுப்புறோம். தொடர்ந்து இப்படியே வெளியே போனவங்க லிஸ்ட் பாத்தீங்கன்னா 2007ல இருந்து 2024 வரைக்கும் நீங்க இருந்த இந்த 15 ஆண்டு காலங்கள்ல பல பேர் சொல்லவே கிடையாது. எஸ்.ஆர். தமிழன், தேனியை சேர்ந்த மரியாதைக்குரிய எஸ்.ஆர். தமிழன் வந்து வெளியே போயிட்டாரு. அதே மாதிரி ஆனந்த முருகன் வெளியே போயிட்டாரு. சோசப் சகாயராஜ் வெளியே போயிட்டாரு. உங்க பிரச்சனைக்காக தான் நான் வெளியே போறேன்னு சொல்லி பாண்டிச்சேரி முத்து அவரும் வெளியே போயிட்டாரு. இப்படி இன்னும் நான் வந்து சொல்லிட்டே போவேன். அப்படிப்பட்டவங்கள நீங்க கட்சி வந்து வெளியே அனுப்பியிருக்கே தவிர, யாராவது இந்த கட்சிக்கு திரும்பி வந்தவங்க யாராவது வந்திருக்காங்களான்னு நம்மளால சொல்ல முடியுமான்னா, நம்மளால சொல்ல முடியாது. ஆனா, மரியாதைக்குரிய சுரேஷ் அவர்கள் இந்த 2012க்கு பிறகு கட்சிக்கு வந்து இப்ப வரைக்கும் செயல்பட்டதுல, இன்னைக்கு சூழ்நிலையில அவர் வந்து பெரிய பெரிய காரியங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஸ்ரீவைகுண்டத்துல அவருடைய உழைப்புக்கு கிடைத்த பரிசு தான் அந்த தேவர் மணிமண்டபம். மிக பிரம்மாண்டமான மணிமண்டபம். இந்த தேவர் சிலை அமைக்கப்பட்டுள்ள இடம், மணிமண்டபம் அமைச்சது சுரேஷுடைய தனிப்பட்ட முயற்சி. அது எந்த இடத்துலயாவது ஃபார்வர்ட் பிளாக் முன் நின்றுருக்கா? எதுவுமே நிக்கல. ஆனா அவருடைய சொந்த உழைப்புல, அங்க இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களுடைய உழைப்புல மிக சீரும் சிறப்புமா அந்த மணிமண்டபத்தை ஆரம்பிச்சு, அதுக்கு உண்டான திமுக சைட்லயும் சரி, அண்ணா திமுக சைட்லயும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் அழைச்சிட்டு வந்து மிக பிரம்மாண்டமா 48 நாள் நிகழ்ச்சி நடத்தினார். அந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கிட்டீங்க. மரியாதைக்குரிய சிவகங்கை மாவட்டத்துடைய செயலாளர் யோகநாதனும் கலந்துக்கிட்டாரு. அங்க அவ்வளவு பெருமையா நீங்க சுரேஷை பத்தி பேசும்போது, என் அன்பு தம்பி சுரேஷ் அவர்கள் இவ்வளவு பெரிய மணிமண்டபத்தை கட்டியிருக்காரு. அவருக்கு கட்சியில முக்கியமான பதவி காத்திருக்கு. என்னைக்கு வந்தாலும் அவர் வந்து இந்த கட்சிக்கு பெரிய பலமா இருப்பார்னு நீங்க சொன்னத, தேவர் சிலையில தேவருக்கு முன்னாடி சொன்னதை நீங்க மறந்துடக்கூடாது. மறக்க வேண்டாம்னு நான் இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். அதே தொடர்ந்து இப்போ சமீபத்துல கடந்த 6 மாசமா தீராத உழைப்பு உழைச்சு நம்ம 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 கன்னியாகுமரி ரோட்ல இருக்கக்கூடிய அந்த வள்ளியூர் சிலை, தேவர் சிலை, அதே மாதிரி நேதாஜி சிலை, அது பழைய வள்ளியூர் கனவி தேவர் அவர்கள் தேவரோடு சேர்ந்து வாழ்ந்த வள்ளியூர் கனவி தேவர்கள் வச்ச சிலை. அந்த சிலை, அந்த சிலையை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது திமுக ஆட்சியோட பேசி ஃபைனல் பண்ணி இந்த 2 மாபெரும் தலைவரோட சிலையை நிர்மாணிக்கிறதுக்கு அவர் இங்கிருந்து கல்கத்தா போனாரு. அங்கிருந்து நம்ம மும்பை போனாரு. இப்படி முக்குளத்து மக்கள் எங்கெல்லாம் வாழ்றாங்களோ அவங்களெல்லாம் பார்த்து, முக்குளத்து மக்களுக்கு குலதெய்வமா இருக்கக்கூடிய பசுமன் தேவருக்கு சிலை வைக்கிறதுக்கு அவர் பட்ட இன்னல், அவர் பட்ட கஷ்டம் சொல்லி மாளாது. நாங்க அவர் கூட இல்லாட்டாலும் கூட அவர் ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க அதை பார்த்துட்டே இருந்தோம். அப்படிப்பட்ட நிலையில இன்னைக்கு அந்த சிலையும்
திறக்கப்பட்டிருக்கு. இது வரலாற்றுல நமது சுரேஷ் அவருடைய வரலாற்றுல அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்ல அந்த கொடியை இன்னைக்கு அந்த பசுமன் தேவர் உடைய சிரசுக்கு மேல பறக்க வச்சிருக்காருன்னா, அந்த பெருமை சுரேஷ் சேவருக்கு மட்டும்தான் உண்டு. இப்படிப்பட்ட செயலை இன்னைக்கு நம்ம கட்சியில வேற எங்கேயாவது செய்யப்பட்டிருக்கான்னு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். எங்கேயுமே கிடையாது. இது போக இன்னும் சொல்லிட்டே போவேன் நான். சொல்ல முடியும். இருந்தாலும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள்ல நாங்க கொஞ்சம் தனியா இருந்தா கூட, அவருடைய செயல்பாடு மிகவும் பாராட்டத்தக்கதா இருந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல வரலாற்று சிறப்பு மிக்க தொகுதியா முதலிடத்தில் இருந்தது. இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல இதுவரைக்கும் கட்சிங்கிற பேஸ் இல்லாம இருந்தது. பசுமன் தேவருக்கு பின்னால அங்க இருந்த ஒரு சில ஃபார்வர்ட் பிளாக் தலைவர் தவிர தேஞ்சுட்டே வந்துருச்சு. அந்த தொகுதியை நம்ம கைப்பற்ற முடியல. பசுமனுக்கு 30ஆம் தேதி போறத தவிர மத்த நாள் இந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்காரங்க யாருமே அங்க போறதில்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறப்போ, அதே ஏரியால மரியாதைக்குரிய சப்பானி முருகன்கிறவரை அங்க இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களும் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000, 3000 இளைஞர்கள் இன்னைக்கு வந்து மரியாதைக்குரிய சப்பானிய முருகன் அவருக்கு கூட இருக்காங்க. அவங்களும் வந்து இன்னைக்கு ஒரு அதாவது சமூகத்துல அவரை வந்து ஒரு ஒரு குற்றவாளியா எல்லாரும் சொன்னா கூட, இன்னைக்கு பசும்பொன் தேவருடைய உண்மையான தொண்டரா அவர் மாறி இருக்காரு. பசும்பொன்ல போயிட்டு பசும்பொன் அவருடைய ஐயாவுடைய நினைவாலயத்துல போய் சத்தியம் பண்ணிட்டு இன்னைக்கு கட்சியை வளர்க்கறது மிக தீவிரமா அந்த பகுதியில எனக்கு தெரிஞ்சு கமுதி, அபிராமம், நம்ம முதுகுளத்தூர் பகுதிகளில் இன்னைக்கு மிக சிறப்பா இருக்காரு. கிட்டத்தட்ட எனக்கு சரியா ஞாபகம் இருந்தா போன வருஷம் மார்ச் மாசம் 10ஆம் தேதி நான் நினைக்கிறேன், முதலமைச்சரை போய் சந்திக்க போறதுக்கு முதல் நாள் மாபெரும் பொதுக்கூட்டத்தை கமுதி மண்ணில நடத்தின ஒரு பெருமைக்குரிய ஒரு ஆளுமையா நான் வந்து சப்பானி முருகன் அவர்களையும் அவரோடு துணை நிற்கக்கூடிய அந்த நம்ம மாப்பிள்ளை லட்சுமணின்னு நான் பார்க்கிறேன். இன்னைக்கு அவங்க கூட எனக்கு தெரிஞ்சு 3000 இளைஞர்கள் இருக்காங்க. அவருக்கு வந்து நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்கணும்னா கூட அவங்கள வந்து இன்னைக்கு சுரேஷ் அவர்கள் அவர் கூட எடுத்துக்கிட்டு கட்சிக்காரரா மாத்தி அவரை எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு நம்ம சப்பானி முருகன் அவர்களை எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு ஃபார்வர்ட் பிளாக் கட்சியோட நிர்வாகியா மாத்தி இருக்காருன்னா அந்த பெருமை சுரேஷுக்கு மட்டும்தான். அது மட்டும் இல்ல, சீர்காழி சத்யா அவர்கள் சீர்காழியை பொறுத்த மட்டும் சீர்காழி சத்யா அங்க ஒரு 5 தொகுதி மயிலாடுதுறை, சீர்காழி, தஞ்சாவூர், இந்த சிவகங்கை உள்ளிட்ட அனைத்து பகுதியிலுமே சீர்காழி சத்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பெயர் பெற்ற ஒரு இளைஞர், முக்குளத்தை சேர்ந்த இளைஞர். அவருக்கு பின்னாடியும் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்னைக்கு அனுபவத்து நிக்கிறாங்க. நீங்க வந்து அவங்கள வந்து வேற மாதிரி பார்க்கணும், வேற மாதிரி நினைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கட்சிக்குள்ள வர்றவங்க 4 பேர் ஒண்ணு போல இருக்கவே முடியாது. இன்னைக்கு அவங்கள வந்து சரிப்படுத்தி இருக்காரு சுரேஷ் அவர்கள்னா, இன்னைக்கு கிட்டத்தட்ட சீர்காழி சத்யாட்ட ஒரு 3000 இளைஞர்கள் இருக்காங்க. மரியாதைக்குரிய சப்பானி முருகன் அவர்கள் அவர்கிட்ட ஒரு 3000 இளைஞர்கள் இருக்காங்க. இந்த பக்கம் தென்காசி, விருதுநகர் ஏரியா, சிவகாசி ஏரியால பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய ஆலிக்குடி மாரிப்பாண்டியன் அவர்கள் அவர் ஒரு சிறந்த ஆளுமையா இருக்காரு. ரொம்ப அமைதியா இவங்களெல்லாம் பார்வையில வேணா அவங்க பார்வையில வித்தியாசமா இருக்குமே தவிர, அவர் தேரர் நேதாஜி மேல எடுத்துக்கிட்ட கொள்கைய மிகச்சிறப்பா மிக ஆளுமையோட இன்னைக்கு வந்து பரிணாமம் பண்ணி இன்னைக்கு வந்து அவங்களுடைய தன்மை எல்லாத்தையும் மாத்தி இன்னைக்கு ஃபார்வர்ட் பிளாக் கொடி அவங்க இதுல கட்டி இனிமே இப்படிப்பட்ட ஒரு தவறான செயலுக்கு நாங்க போக மாட்டோம் அப்படிங்கிறத சத்திய பிரமாணம் பசுமன்ல எடுத்து இன்னைக்கு சிறப்பா செஞ்சுட்டு இருக்காரு. அந்த அடிப்படையில மரியாதைக்குரிய சுரேஷ் அவர்கள் தொடர்ந்து அவருடைய செயல்பாடுங்கிறது வந்து ரொம்ப சிறப்பு. இப்படிப்பட்ட இளைஞரை இந்த கட்சியை விட்டு நீக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த அளவுல நியாயப்படுத்த முடியும்? அப்போ அவர் வந்து கட்சிக்கு மட்டும் இல்ல, கட்சியோட செயல்பாடு மட்டும் இல்ல. திருநெல்வேலி மாவட்டமும், தூத்துக்குடி மாவட்டமும் வெள்ளத்துல மிதக்கும் போது, மழை வெள்ளங்கள்ல மிதந்து அந்த கரையில வைகை அந்த நம்ம தாமிரபரணி கரை தண்ணி ஊருக்குள்ள சிறுவைகுண்டத்துக்குள்ளேயும் சிறுவைகுண்ட சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல நுழைஞ்சு அந்த ஒரு பெரிய அழிவை உருவாக்குனப்போ மரியாதைக்குரிய சுரேஷ் தேவர் அவர்கள் அவருடைய சொந்த பணம், அது போக சில சமூக ஆர்வலர்கள், கட்சிக்காரங்க உள்ளிட்ட அவருக்கு அனுதாபகரா இருக்கக்கூடிய அனைவருக்கையும் 100 ரூபாயில இருந்து 5000, 10,000 வசூல் பண்ணி ஒவ்வொரு கிராமத்துக்கும் டெய்லி நைட்டு பகல் பாராம உணவு அளித்த பெருமை ஒவ்வொரு ஊருக்கும் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி பேர்ல கொண்டு போய் தான் உணவு அளிச்சாங்க. எல்லாம் மறக்க முடியாது. அவர் கூட இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தம்பி
முத்துராமலிங்கமா இருக்கட்டும், சில்வர் பாண்டியனா இருக்கட்டும், நம்ம கேரளா மணியா இருக்கட்டும், அங்க வந்து அண்ணன் எங்க பாலண்ணனா இருக்கட்டும், அனைவருமே மிகச் சிறப்பா அவர் கூட இருந்து அங்க வந்து அவங்க பணியாற்றிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நலத்திட்ட உதவிகள் நிறைய இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காரு. இப்படிப்பட்டவரை தான் தேசிய செயலாளரா தேவராஜன் போட்டிருக்காரு. அப்படிப்பட்ட செய்யக்கூடிய அப்படிப்பட்ட செயல்பாடு செய்யக்கூடிய ஒரு நிர்வாகிய தான் நீங்க வந்து நாங்க நீக்கிட்டோம். அந்த பசங்கன்னு பேசுறீங்க. இது உண்மையிலேயே இது மிகுந்த வருத்தத்த அளிச்சது. அதனால இது போன்ற செயல்கள் நம்ம கட்சிக்குள்ள இருக்க வேண்டாம். அண்ணன் தம்பியா ஒண்ணா இருக்கோம். அண்ணன் தம்பியா கடைசி வரைக்கும் ஒண்ணாவே இருப்போம். அப்படின்னு இந்த காணொளி சொல்ல ஆசைப்படுறேன். மத்திய கமிட்டிய பொறுத்தமட்டில மத்திய கமிட்டி தெளிவான முடிவுல இருக்கு. பிஜேபி கூட்டணியில ஃபார்வர்ட் பிளாக் போகக்கூடாது அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட். ஒண்ணு பார்ட்டி காங்கிரஸில் எடுத்த முடிவு. அந்த முடிவை அமல்படுத்தணும். இன்னொன்னு சென்ட்ரல் கமிட்டியில அகில இந்திய லெவல்ல போட்ட சென்ட்ரல் செக்ரட்டரியேட் மீட்டிங்லயும், சென்ட்ரல் கமிட்டி மீட்டிங்லயும் எடுத்த முடிவு. இந்த முடிவும் அனைத்து ஸ்டேட்டுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணி தான் நீங்க அதை மீறி அந்த சட்டத்திட்டத்தை மீறி அதை வயலேட் பண்ணி நீங்க போனதுனால உங்களை இது டெம்பரவரியா தான் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கே தவிர உங்க நிரந்தரமா கட்சியை விட்டு நீக்கவில்லை என்பதை இந்த இடத்துல நான் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அவரை பத்தி மரியாதைக்குரிய கதிரவனை பத்தி நீங்க போடக்கூடிய தவறான செய்தி கட்சியை விட்டு நீக்கம் பண்ணியிருக்குன்னு சொல்லக்கூடிய செய்தி அது வருத்தத்தை தான் கொடுக்கும். நீங்க தயவு செஞ்சு அதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல நான் மீண்டும் பதிவு பண்ணிக்கிறேன். வரக்கூடிய காலங்கள்ல கட்சி பாரோபிளா கட்சி நம்ம சின்னத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இன்னைக்கு சென்ட்ரல் கமிட்டி இருக்கு. நீ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். 2021 பிறகுதான் நமது தேசிய பொதுச் செயலாளர் தேவராஜன் வந்து நம்ம கட்சிக்கு வந்து அகில இந்திய பொதுச் செயலாளர் இருக்காரு. இந்த 2021க்கு முன்னாடி நிலைமை என்ன, 2021க்கு பிறகு இன்னைக்கு கட்சி பொலிட்டிக்கலா கட்சியோட நிலைமை என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா மிக மிக பெருமைப்பட வேண்டிய இடத்துலதான் இன்னைக்கு தேவராஜனுடைய செயல்பாடு இருந்துகிட்டு இருக்குங்கிறது தான் நான் பார்க்கிறேன். தொடர்ந்து அவருக்கு வந்து தமிழ்நாடு இஷ்யூ 2023 இருந்து தொடர்ந்து தமிழ்நாடு இஷ்யூ தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு என்ன பண்ணன்னு தெரியாம சில ஐடியா கேட்டுட்டு செஞ்சிட்டு இருக்காரு. அவர் வந்த பிறகுதான் இன்னைக்கு கேரளால நம்ம வந்து கால் ஊனி இன்னைக்கு கேரளால வந்து கவுன்சில் எடுத்திருக்கோம். அவர் வந்த பிறகுதான் டெல்லியில கவுன்சில் எடுத்திருக்கோம். அவர் வந்த பிறகுதான் இன்னைக்கு குறிப்பா வந்து இதுல மும்பைல கவுன்சில் எடுத்திருக்கோம். அவர் வந்த பிறகுதான் இன்னைக்கு தெலுங்கானால கவுன்சில் எடுத்திருக்கோம். முனிசிபாலிட்டியை கைப்பற்றியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இருந்ததா? இதுக்கு முன்னாடி போட்டி போட முடிஞ்சதா? கடந்த முறை ஒரிசால போட்டி போட்டாரு. ஒரிசால கட்சி நின்னுது. 35 தொகுதியில வந்து கட்சி நிக்க வச்சாரு. சிங்க சின்னத்தை பரவலாக்குனாரு. அந்த அடிப்படையில சிங்க சின்னத்துக்கு யாரு மரியாதை கொடுத்து சிங்க சின்னத்தை யாரு வந்து எலெக்ஷன்ல சேர்த்துக்கிறாங்களோ, எலெக்ஷன்ல சிங்க சின்னத்தை நிக்க வைக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ அந்த முயற்சியை தான் தேசிய செயலாளர் தேவராஜன், தேசிய பொதுச் செயலாளர் தேவராஜன் எடுத்துட்டு இருக்காரு. அவர் களத்தை தமிழ்நாட்டுல நம்ம வலுப்படுத்தாத பட்சத்துல இங்க வந்து சிங்க சின்னத்தையோ ஃபார்வர்ட் பிளாக் கட்சியவோ நம்ம வந்து கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்க முடியாதுங்கிறத வந்து உறுதியா நம்ம எல்லாருமே நம்பணும். அதனால தேசிய பொதுச் செயலாளர் தேவராஜனுக்கு நம்ம உறுதுணையா இருக்கணும். ஒரு சில இந்த மாதிரி ஒரு சில தவறான கட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பரப்பக்கூடிய சில நபர்களை நான் பேர் சொல்ல விரும்பல. தயவு செஞ்சு நீங்க வந்து அதெல்லாம் தவிர்த்துருங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயத்தை தான் இப்ப நானும் சொல்லியிருக்கேன். காரணம் இந்த மாதிரி செய்திகள் வருதுங்கிறதுக்காக தான். நான் பேசுன இந்த காணொலியில வந்து உங்களுக்கு வந்து விமர்சனம் இருக்கலாம், இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. தயவு செஞ்சு விமர்சனம் பண்ண வேண்டாம். என் நம்பருக்கு கூட உங்களுக்கு கிளாரிபிகேஷன் தேவை இருக்குன்னா என் நம்பருக்கு கூட நீங்க பேசலாம். நான் எப்பனாலும் பேச தயாரா இருக்கேன். கட்சியை வலுப்படுத்துவோம். கட்சியில இளைஞர்கள் நிறைய பேர் சேர்ந்துட்டு இருக்காங்க. சுரேஷ் சேவர் போன்ற நம்ம சுரேஷ் சேவர், ஆலிக்குடி மரியாதைக்குரிய சப்பானி அவர்கள், அங்க வந்து விருதுநகர் கிழக்கு மாவட்டத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய கோபி, நம்ம அண்ணன் கோபி அவர்கள், மாப்பிள்ளை லட்சுமணன் அவர்கள், அந்த பக்கம் வந்து நம்ம மரியாதைக்குரிய சீர்காழி சத்யா போன்ற எல்லாருமே இன்னைக்கு பரவலா எல்லா இடத்துலையும் நம்ம அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மதுரையிலுமே அவங்க கூட நல்ல டீம் ஒர்க்குக்கு நல்ல ஆள் இருக்காங்க. சில காரணங்களுக்காக மதுரையில நம்ம பண்ணல. கட்சியோடைய பேசிக் மதுரையில இருக்குன்னு சொல்ற நம்ம கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணி பார்ப்போம். கட்சி மதுரையில எந்த அளவுல இருக்குன்னு கொஞ்சம் நம்ம மறுசீரமைப்பு நம்ம பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறது இந்த இடத்துல கேட்டுட்டு தொடர்ந்து கட்சியில எல்லாருமே சேர்ந்து பயணிப்போம்.
கதவுகள் கதிரவன் அவர்களுக்கு மூடப்படலைங்கிறது நான் பார்க்குறேன். அது மத்திய குழுல சில பேசப்பட்டிருக்கு. அது எல்லாருமே கலந்து பேசி ஒற்றுமையான ஒரு சூழ்நிலைய உருவாக்கணும். அப்படி ஒரு ஒற்றுமையான ஒரு சூழ்நிலை உருவாகுற போது, மறுபடியும் மத்திய குழுட்ட பேசி, நம்ம ஆக வேண்டிய காரியங்கள எல்லா மத்திய கமிட்டி உறுப்பினர்களும் பேசி முடிவெடுப்போம் அப்படிங்கிறத இந்த காணொளி மூலமா கேட்டுக்கிட்டு, தொடர்ந்து கட்சியோடைய நிர்வாகிகள அண்ணனாவும், மாமனாவும், மச்சானாவும், அப்பனாவும், இந்த கட்சிக்கு தலைவராவும் இருந்து செயல்படக்கூடிய, சுயநலமே இல்லாம செயல்படக்கூடிய நம்ம நிர்வாகிகள தயவு செஞ்சு நீங்க யாரும் காயப்படுத்தாதீங்க. அது நம்மள நாமளே காயப்படுத்துற மாரியும், இந்த கட்சிய நம்ம கேவலப்படுத்துற மாரியும் இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம செயல்படணும்னு இந்த காணொளி மாயமா உங்கள கேட்டுக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்ப நீங்க நான் பொதுச் செயலாளர் நம்ம தேவராஜன்ட்ட கேட்டுட்டு தான் இத நான் பதிவு போட்டேன். எனக்கு என் மனசுல இருக்கக்கூடிய ஆதங்கம் இருந்ததுனால தான் மத்திய கமிட்டிய இப்படிலாம் நம்ம குறை சொல்லிட்டு போக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இத பதிவு போட்டிருக்கேன். இந்த அதனால தொடர்ந்து நம்ம பயணிப்போம் என்று கேட்டுக்கிட்டு, நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஹிந்த்.